புல்லட் ட்ரெயினை விட இந்த சக்தி திருமகன் ஸ்க்ரீன் பிளே செம்ம ஃபாஸ்ட்டுங்க. விஜய் ஆண்டனியோட கரியர் பெஸ்ட் படம்னா அது இதுதான். சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. படத்துடைய பேர் சக்தி திருமகன். இந்த படத்துடைய கதையை பொறுத்த வரைக்கும் செக்ரட்டரியேட்டில் ஒரு மீடியேட்டராக ஒர்க் பண்ணுறாரு. அவர் லிட்டரலி ஒரு 6000 கோடி கிட்ட ஸ்கேம் பண்ணுறாரு. எதுக்கு ஸ்கேம் பண்ணுறாரு, அது இந்த காசு என்ன பண்ணாருன்ற கதையை நோக்கி தான் இந்த படம் நகரப்படுது. இந்த படத்தில் ஸ்க்ரீன் பிளே இருக்கா இல்லை புல்லட் ட்ரெயின் இருக்கான்னு தெரியாது. ஏன்னா அந்தளவுக்கு ரேசியான ஸ்க்ரீன் பிளே. 2.5 மணி நேரம் போன வேகமே தெரில. அந்தளவுக்கு படத்துடைய ஸ்க்ரீன் பிளே செம்ம ஃபாஸ்ட்டாக இருந்தது. மிக முக்கியமாக கிறிஸ்ப் அண்ட் கிளியராக இருந்தது. அதுமாதிரி அரசாங்கம் பண்ணக்கூடிய அட்டூழியங்கள், அரசாங்கம் மக்களை எப்படி ஏமாத்துது, அதுமாதிரி நாம் நினச்ச நம்மளுக்குள்ள ஒரு கொஷின் இருக்கும் இல்லையா, இந்த அரசாங்கத்தை பார்த்து கேள்வி கேட்கணும், அதை ஃபுல்லாகவே இந்த படத்தில் கேள்வி கேட்டு வச்சுருக்காங்க. ஸோ கண்டிப்பாக இந்த படத்தினுடைய எல்லா கிரெடிட்ஸும் இந்த படத்துடைய இயக்குனர் அருண் பிரபுக்கு தான் போய் சேரும். உண்மையாகவே இவர் தான் இந்த படத்தை எடுத்தாருன்னு டவுட்டாக இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த ஒரு வால் அருவியாக இருக்கும் பார்த்தீங்கன்னா, இவர் ரொம்ப ஸ்லோ பேஸாக இருக்கும். அப்படியே நேர்மாறாக செம ஃபாஸ்ட்டாக அந்த படத்தை ஸ்க்ரீன் பிளே எடுத்து வச்சிருக்காரு. அண்ட் விஜய் ஆண்டனியோட பின்னணி இசை இந்த படத்துக்கு செம்மையாக இருந்தது. அண்ட் ஸ்பெஷலி விஜய் ஆண்டனியோட ஆக்டிங் இந்த படத்துடைய ஒன் ஆஃப் த கரியர் பெஸ்ட்னு கூட சொல்லலாம். இதை தாண்டி மற்ற எல்லா சப்போர்ட்டும் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க. ட்ராபேக் பொறுத்த வரைக்கும் ஒரு கட்டத்தில் அந்த ரேசி ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொறுமையாக போகலாமே அப்படின்னு கேள்வி கேட்க தோணுது. ஏன்னா ஒரு சீனை தாண்டி இன்னொரு சீன் போகிறதுக்குள்ளே மற்ற சீன் மறந்துடுது. ஸோ அதனால் ஞாபகம் வச்சுக்க முடியாத மாதிரியான சில சீன்ஸ் இருக்குது. ஸோ மற்றபடி கண்டிப்பாக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு நல்ல படம். ஸோ கண்டிப்பாக தேட்டரில் மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.